வந்துட்டேன். குடியிருக்கும் உங்களுக்கு எல்லாம் வணக்கம் வந்துட்டேன். அங்க வாங்க உட்காருங்க, வந்த கால் இழுக்காதீங்க. அங்க வாங்க உட்காருங்க, வந்த கால் இழுக்காதீங்க. அங்க வாங்க உட்காருங்க, வந்த கால் இழுக்காது. அதைய விட்டு விலகி கொஞ்சம் வராம பண்புடனே உட்காருங்க உட்காருங்க. அதைய விட்டு விலகி கொஞ்சம் பண்புடனே உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இப்போ வந்தியலா இருக்கும் முன்னாடி வந்தியலா. இப்ப வந்தியலா இருக்கும் முன்னாடி வந்தியலா. இப்போ வந்தியலா இருக்கும் முன்னாடி வந்தியலா. எங்களோட நாடக பக்கம் ஓடோடிதான் வந்தியா. எங்களோட நாடக பக்கம் ஓடோடி வந்தியலா. வந்துட்டேன், குத்து ஆட வந்துட்டேன். குடியிருக்கும் உங்களுக்கு எல்லாம் வணக்கம் செஞ்சுட்டேன். பெருமையில அத்தமாருங்க அருமையில பெருமையில ஐயமார்களே உங்க ஆரவார பேச்சுகளை நிப்பாட்டுங்களே. அருமையில பெருமையில அத்தமாருங்களே ஆரவார பேச்சுகளை நிப்பாட்டு. எங்க பெரியம்மா மார்களே பூச்சி மார்களே ஐந்தே மார்களே தாச்சி தாச்சி மார்களே ஏன் கொழுந்தியா மார்களே. அருமையில்ல பெருமையில்ல அத்தமார்களே யார் பேசுகிறேன் நிப்பாட்டுங்களே. திருவமக்கு பார்க்கக்கூடாது, சிங்கத்து நாடகத்தை கேட்கக்கூடாது. திருவமக்கம் கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது, நீங்க செஞ்சு எடுத்த நாடகத்தை கேட்கக்கூடாது. திருவமக்கு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது, சிங்கத்து நாடகத்தை கேட்கக்கூடாது. வைத்து பார்ப்பதெல்லாம் மாய வடிவமே, வைத்து பார்ப்பதெல்லாம் மாய வடிவமே. நல்லா இருக்கும் நாடு முன்னேறு, நாட்டில் உள்ள இலைகளும் வாழும் முன்னேறு. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறு, இந்த நாட்டில் உள்ள இலைகளில் வாழ்வு முன்னேறு. நல்லவங்க எல்லோரும் நம்ம முன்னாலே, எல்லோரும் நம்ம முன்னாலே, நல்லவங்க எல்லோரும் நம்ம முன்னாலே, நாடகத்தை நடக்கும் உங்க முன்னாலே நாடு முன்னேறு. ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே லபா குஸ்கா. ஆளுலாம் நினைக்கிறா என்ன ஒருத்தன் வந்தேன் இப்போ ஒருத்தன் வரேன், என்ன நடத்துகிறாங்கன்னு தெரியல. ஒரு ஆள் வந்தேன், இப்போ பொலியர் மாடு மாதிரி ஒருத்தன் வரேன். நாடாமா என்ன நடத்துறாங்களோ அவங்களுக்கும் தெரியல, எங்களுக்கே தெரியல. நாங்க என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோம்னு எங்களுக்கும் தெரியல. என்ன செய்ய போறோம்? ஆனா நீங்க நாடகம் பார்த்து நீங்கள் பித்து கொண்டு போயிருக்கீங்க, என்னவோ செய்ய போறாங்கன்னு. எனக்கா எந்திரிச்சிட்டியா? நான் வந்தவனா என் முகரை பிடிக்கலையோ போ என் பொண்டாட்டிக்கும் பிடிக்கல, உங்களுக்கும் பிடிக்கல, போங்க நீங்க போங்க இருங்க, எங்களுக்கு தேவையில்லை. நாங்க நாடகம் ஆரம்பிச்சிட்டோம், காசு 50,000 சுவாக. நீங்க போங்க இருங்க, உங்க ஊருக்கு வந்துக்கிட்டு உங்க நாங்க ஏன் இருங்க போங்க அப்ப நான் ஏன் சொல்ல, நீங்க அது உங்க சௌரியம். அன்னைக்கு அருமையான ரசிகர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி அவளை தாத்தாக்கெல்லாம் எல்லாரும் பசுமையா இருக்காங்க. அம்மாளுக்கெல்லாம் குறுப்பு இந்த என் தம்பி இப்பயே பிறந்துக்கிட்டு படுத்துட்டேன். நாடகம் பிறந்தா பிள்ளாண்டா இருக்கும். இந்த உட்காருங்க தம்பி, ஊதா பண்ணி யார் தெரியுமா? சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கரா? பேட்டு தண்டி. ஐயோ, அவர் பக்கத்து தம்பி பச்சை பண்ணி அவன் யார் தெரியுமா? யாரு? அவன் தான் ஜடேஜா. என்னது அடிச்சாம் பாரு ஜடேஜான்னு மூத்தரஞ்சா வேற என்ன அடிக்க போற. அவர் பக்கத்து தம்பி கருப்பு பண்ணிய முடிக்க அவன் யார் தெரியுமா? யாரு? அவன் கங்குலி. கங்குலியா? நக்குமால வச்சிருந்தாலும் நக்குமாவ இப்ப இந்த இருக்கா பாரு. இவன் யார் தெரியுமா? அவன் யாரு? இவன் நோனி. டோனி. டோனி. இப்பதான் நான் வளர்த்த தம்பியை நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாளை காலையில பள்ளிக்கூடம் போயில மாறு 9 மணிக்கு மேல கிளம்புடு. அம்மா வயிற்று குத்து என்னவா எனக்கு இப்ப வயிற்ற குத்துறா வயிற்று குத்துமா இப்படி சொல்லிட்டு 12 மணிக்கு மேல பார்த்தோம்னா பேக்கு வேலைக்கிற தூர்ல இருக்கும். அதெல்லாம் எப்படி கூட்டம் இதே மாதிரி நானும் செஞ்சிருக்கேன். நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிங்க. வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் பொறுமையா இருந்து வளர்த்த ஆத்தா என் தங்கச்சி எல்லாம் முன்னால எவ்வளவு சந்தோஷமா, ஏன்னா திருவிழா வைக்கிறது சந்தோஷமா இருக்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா நாளை எல்லாரும் சந்தோஷமா இருந்து இந்த நாடகத்தை சிறுமா ரசிக்கணும். வளர்த்த ஆத்தாக்க அருமையான ரசிகர்கள். நீங்கள் எல்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஆளும் 5000 6000 வரிய கொடுத்து நாடகம் வச்சிருக்கீங்க. நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்ல, வேற நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு பொறுமையா நாடகம் சிறுமா இருக்கும். அதனால பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிக்க என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற நம்ம ஊருக்கு வந்த பெருசு இல்லை. எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல உள்ள தெய்வத்தை வணங்கினாத்த நினைச்ச காரியம் நிறைவேறும் சொல்லி அந்த மகமாய் திரிசூலி அந்த தெய்வத்தை வணங்கி
கலைப்பணி இருக்கும் ஆத்தா எல்லா தெய்வத்தையும் வணங்கி ஏன்னா இந்த தெய்வத்தை வணங்கினாத்தான் நமக்கு சிறப்பு இல்லைன்னா நமக்கு சிறப்பே இல்லை இந்த தெய்வத்துக்காகத்தான் நாடகத்தை ஏற்பாடு செஞ்சு ஒரு ஆள் வரியை போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் பெர்மிஷன் வாங்கி மைக் செட்டு கட்டுவாங்க கொடுத்து கொட்டைக்கு கொடுத்து நாடக நடிகருக்கு கொடுத்து மீடியாவுக்கு கொடுத்து சாப்பாடுக்கு கொடுத்து எவ்வளோ சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நடத்துகிறோம். ஆமாம், இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்கு வெறும் 165 ரூபா தான் செலவு. 165 ரூபாயா? ஈஸியாக போட்டு நாடகம் பேசுவாங்க. என்ன பெரிய நாடகம் பயிர் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்ற வந்து வரியே கொடுத்துருக்க மாட்டேன். வரி கொடுத்தாலும் ஜவுனியா இருப்பேன். அன்னைக்கு ஒரு ஊர்ல போய் கோமாளி வந்துட்டோம்ங்கிறேன். ஒரு ஆள் கேட்கிறேன் வெட்டி குதி எப்படா வர அப்படின்னு. வெட்டி குதியா? சத்தியமாயா அதான் தேவையில்ல. அன்னைக்கு போய் கோமாளி வந்துட்டேன்னு தான் சொன்னேன். ஒரு ஆள் சொல்றேன் பப்புக்கார தம்பி நீங்க நடிச்சதும் போதும் புலந்ததும் போதும் உள்ள போயிட்டு டான்ஸ்கார பிள்ளை வரைச்சு சொன்னார். சரி டான்ஸை விரும்புறா போல அப்படின்னு டான்ஸ்கார பிள்ளை வர சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து பாட்டு பாடுது. மதுரைச்சில் முச்சந்தண்டி ஜத்திக்கத்தில் புச்சந்தன் ஒரு உச்சமுள்ள உள்ள போயிட்டு வள்ளியை மாற சொல் அப்படின்னு சரி கதை எதிர்பார்க்கிறா போல அப்படின்னு பாருங்க. 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவை 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு 11 மணிக்கெல்லாம் வள்ளியம்மா ஆதி வர சத்தின்னு சொல்லிச்சு. ஒரு சத்தியமில்ல நீ உள்ள போயிட்டு நாரதரை வர சொல்லி சொன்னார். சரி தர்க்கத்தை எதிர்பார்க்கிறா சரி அப்படின்னு பாருங்க. 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு சரி 12 மணிக்கெல்லாம் நாரதர் நாராயணா நாராயணா நாராயணார். ஒரு ஆள் சொல்றாரு நாராயணெல்லாம் செத்து 8 வருஷாச்சு நீ உள்ள போயிட்டு ராஜபாட்டை வர சொல்லு. ராஜபாட்டு பாருங்க 1 மணிக்கெல்லாம் சம்போ மகான் பாடி வந்துட்டார். பாடி வந்தோன்னு அவரை கூப்பிட்டு கேட்டேன் என்னென்ன வரையானு. எல்லாரும் போச்சோரியா எல்லாரையும் வர சொல்றியா என்னென்ன வர அப்படின்னு கேட்டேன். ஒண்ணு தம்பி நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும் அதனால வர சொன்ன தம்பி. குடியாரம் போது அவன் பேச்ச கேட்டு நாடகத்தை 2 மணிக்கெல்லாம் முடிச்சாச்சு. ஊருக்கார யாரை கேட்டா நாடகத்தை முடிச்சு அப்படின்னு கேட்டான். ஐயா முன்னால வெள்ளையஞ்சலமா இருக்காருல்ல அவர் ஏன் சொன்னாரு அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னா அவன்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு போட அப்படின்னு சொன்னாரு. நான் அன்னைக்கு அவன் பக்கத்து ஊருக்காரன் சோறு இங்க வந்து கட்டிங் சாப்பிட வந்தவன அவன் பாட்டில் வண்டி எடுத்து போயிட்டேன். அப்புறம் போய் கோயில போய் கெஞ்சு கதறி ஐயா தெரியாம நடந்து போச்சு அப்படின்னு 7-8 பாட்டு படிச்சு காசு வாங்கிட்டு வந்தேன். இதை ஏன் சொல்றேன்னா இடையில யாரு என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. நம்ம யாரு சொன்ன கேட்கணும் முருகன் சொல்றதான் கேட்கணும். சரி அது 3 மணி வரை தான் கேட்கணும். அதுக்கடுத்து அவர்கிட்ட கேட்கணும் அண்ணன் ஊர்ல பணம் வாங்கிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கணும். வாங்கிட்டோம் சொன்னா நம்ம சொல்ற அவர் கேட்கணும். அவர் கேட்கணும். வாங்கல சொன்னா நம்ம நடத்திடுவோம் நாடகத்தை அப்படின்னு நம்ம சொல்லணும். நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பொறுமையா இருந்து நாடகத்தை அந்த இடத்துல தண்ணி ஊத்துனேன். தொண்டையை பிடிச்சலுக்கு சுத்தமா பேச முடியலனே. தண்டி உருவமே பேச முடியல. 100 பப்பு இருக்காம பேச போறாலும் என்ன செய்ய போறேன். தண்டி இன்ஜினுக்கு ஏற்ற நிலைமைனா அதான் நம்ம ஊர்ல உள்ள ஆத்தா முத்துமாரியை வணங்கி கலைப்பணியை துவங்கி இந்த வாலிமை வைக்க மாட்டேன் சுருக்கு நேத்துங்க. ஹலோ 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 கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறா கருணாக முருவெடுத்து கருமாறி அருள்கிறார். முண்டக கன்னியம்மா நாங்காடு தனிவாலு காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அருள்வாரி தருகிறார். நாகம் ஒருவருக்கு கருமாறி கன்னியம்மா ஆங்காடு தனிவால் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அருள்வாரி தருகிறார். நாகம் ஒருவருக்கு கருமாறி அருள்கிறார்.
குழந்தையாக தவழ்ந்து அகிலாண்டேஸ்வரி பகவானி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி பகவானி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ளத்தோடு அம்மா அகிலவாரி தருகிறார் அல்லாத முழுவடுத்து கருமாறி அறிய அகிலையிலே முண்டகை கண்ணியம்மா அங்காடு தன்னிவாளும் மாதாரி தாயம்மா அகிலாண்டு அகமாயி அம்மா தாயே கருமாரி கும்பிட்டா ஓடி வருவாளா எங்காலையா ஓடி வருவா கூப்பிட்ட ஓடி வருவாளா ஏகாந்தியம ஓடி போட்டு அடி வருவாளா அத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்காலையா தண்ணி ஓட்டு ஆடி வருவாளா முத்தமி பிடித்தவளே முத்துராசு அணிந்தவளே என்ன பாருதியா நாடகம் வந்து கைதட்டின 3 பேருக்கு நன்றி நாடகம் 7 பேருக்கு 9 ஒரு அக்கா கையை எடுத்துட்டேன் கைதட்டின உள்ள என்னன்னு நாடக கதம்ப நாடகம் சரி நீங்க சாமி பாட்டு பாட தப்பு கிடையாது ஒரு பாட்டு பாடலாம் அதுக்கப்புறம் கதை என்னவோ அதுக்கு போகலாம் சரி நீங்க வரிசையா அப்படி சாமி பாட்டு பாடி வரீங்களே இந்த நாடக கதம்ப நாடகமா இல்ல மகமாய் முத்தாளம்ம நாடகமா கதம்பு நாடா அந்த கதம்ப நாடகம் தானே கதம்பம்னு ஏன் சொன்னாங்க ஏன் எல்லா ஜாமானையும் கலந்து தானே கட்டுறாங்க சரி அது மாதிரி கலந்து அடிப்பேன்னு பார்த்தேன் கலந்து அடிக்கிறதுல பெரிய விஷயம். சரக்கு இருக்கு செவனப்பு கலக்குறான் ஆ, செவனப்பு இல்லைன்னா தண்ணியை கலக்குறான் சரி தண்ணி இல்லைன்னா ராவை ஊத்திறான் தொட்டையை சுத்தமா புடிச்சுக்கிறது ஆ, ஆ. இல்ல தம்பி இப்ப நீங்க பாடினா தப்பு கிடையாது சரி இப்ப நீங்க இப்படி பாடுறீங்களே சரி நீங்க பாடி நம்ம ஊர்ல சாமி வருமா சாமி வரும்ங்கிறேன் நான் வராதுங்கிறேன் நான் வர வச்சிருவோம்ங்கிறேன் அட வராதியா நமக்குள்ள போட்டி போட்டி நான் சாமியை வர வச்சுட்டா வச்சுட்டா உங்க 4 பேர் சம்பளத்தை என்கிட்ட தந்துருங்க என்ன காசுன்னு அப்படி பக்கன்னு முழிக்கிறாங்களா சாமி வரலைன்னா ஏன் சம்பளத்தை நான் தந்துருக்கேன் அது எப்படிப்பா போட்டினா என்னங்க போட்டினா சரி அது 4 பேர்த்து சம்பளம் இவருக்கு வேணுமா அவருன்னா ஒரு நான் அப்படியெல்லாம் வேணாம் அப்படி சாமி வரலாட்டினா சரி. ஓன் சம்பளம் இந்த மைச்சருக்கு பேசுற சம்பளம் இந்த நாடகத்துக்கு பேசுற சம்பளத்தை கொடுத்துறியா வீடு தாவரம் எடுக்க வேண்டியிருக்கோம் மொத்தமா லம்ப அடிக்கலாம் பாக்குறியோ முடிஞ்சா பாப்போமா அவசியம் சாமி வரும் சாமி வராதுங்கிறேன் என்ன சாமி வரும்னா அந்த அக்காவெல்லாம் கிளம்பி அங்கிட்டு போகுதுங்களோ சாமி அவசியம் நம்ம ஊர்ல நான் வர வைக்கிறேன் வராதுங்கிறேன் நான் வளர்த்த ஆத்தா முத்துமாரி மகமாயி கருமாரி அக்கா முக்கார விடாதிய கையை கட்டாதிய காலை நீட்டாதிய தலையில மாட்டின எடுங்க எல்லாத்தையும் அவசியம் நம்ம ஊர்ல சாமியை நான் இப்ப வர வைக்கிறேன் வரலட்டா. அத்தா முத்துமாரி கிருஷ்ண சிறந்தி ஐயா உங்களை நம்பித்தான் இறங்குறேன் காலையில லோனு காசு கட்டணும் 3300 ரூபா கட்டணும் ஒன்னே நம்பித்தான் இருக்கு ஆத்தா முத்துமாரி சாமி வரலாட்டினா அவசியம் வரும் தயவு செய்து சாமி வரையில யாரையும் பிடிக்காதிய கையை கட்டாதிய காலை கட்டாதிய தெய்வ பக்தியோட இருங்க அப்படி எதுவும் சாமி வரலைன்னு வச்சுக்கிறோங்க நான் வளர்த்த ஆத்தாக்கா புருஷனை நினைச்சு பல்ல கடிஞ்ச அவசியம் சாமி வந்துடும் முண்டா போயில வாடா தூமிய குட்டிக்கு வாடா இப்ப நான் வர வைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பமா முத்துமாரி அத்தா கருமாரி நம்பித்தான் இறங்குறேன் 3300 லோனு காசு கட்டணும் ஆசீர்வாதம் வெடி வெள்ளி மயிர புடுங்கின வெள்ளிலாம் கட்டணுமே அத்தா நின்ற அவசியம் ஆமா இந்த சொல்றது முடியட்ட அவசியம் இப்போ நான் சாமியை நான் வர வைக்கிறேன் வளர்த்த ஆத்தா பேச குறைஞ்சிருக்க பேச ஷார்ப் கைன்னு வச்சு வாலி போய் கொஞ்சம் எக்கம் பண்ணி ஏற்றி சுருக்கணும் முந்தி முந்தி விநாயகனே முற்கண்ணா தன் மகனே முருகனுக்கு முன்பிறந்த கணபதியே மாறுமையா கணபதியே மாறுமையா பொந்தி கணபதியே மாறுமையா தொப்பை கணபதியே மாறுமையா நம் பூக்குளத்தில் இருக்கு ஏழை எளிய மக்களை வந்து பாருமையா பாருமையா
கொஞ்சம் வேகமாக ஆடி வந்துடுறா. காலையில 3300 லோனு காசு கட்டணும். ஐயா 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 ஒன்னே நம்பி தாயா இருக்கு ஐயா. அவசியம் பாரு. ஆனை முகத்தோனே பிள்ளையாரே, 5 காலத்தோனே பிள்ளையாரே, ஆனை முகத்தோனே பிள்ளையாரே, 5 கரத்தோனே பிள்ளையாரே, ஆனை முகத்தோனே பிள்ளையாரே, 5 கரத்தோனே பிள்ளையாரே, ஆனை வயிற்றோனே பிள்ளையாரே, ஆனை வயிற்றோனே பிள்ளையாரே, வாணி நாயகனே பிள்ளையாரே, ஆனை முகத்தோனே பிள்ளையாரே, 5 கரத்தோனே பிள்ளையாரே. அபிஷேகம் செய்து விடவா, பச்சரிசியால் உனக்கு பொங்கல் வைக்கவா, அபிஷேகம் செய்து விடவா, பச்சரிசியால் உனக்கு பொங்கல் வைக்கவா, அவள் வழி கடலையும் கொண்டு வரவா, அந்தினமும் உன்னை நாடி ஓடி வரவா, அவள் வழி கடலையும் கொண்டு வரவா, அனுதினமும் உன்னை நம்பி நானும் வரவா. கூப்பிட்டா ஓடி வருவாளா, அது ஏத்தம் நீ ஓட்டு பிடிக்காத வந்துருச்சுடா, பிடிக்காதம்மா, கூப்பிட்டா ஓடி வருவாளா, அது ஏத்தம் நீ ஓட்டு ஆடி வருவாளா, அத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா, கல்யாணத்தில் போட்டு அடி வருவாளா, உடுக்கை பிடித்தவளே, முத்துராஜோ அணிந்தவளே, உடுக்கை பிடித்தவளே, முத்துராஜோ அணிந்தவளே, ஓடிவாமா தாயே ஒரு சொல்லு வாசகியே, ஓடிவாமா தாயே ஒரு சொல் வாசகி, ஓடிவாமா கிளம்பிட்டாளா எனக்கு வந்து வாசவத்தை கிளம்பிட்டாளா, மலை எல்லையிலே வைத்தூர் எல்லையிலே முடிவொண்ட மாறி ஓடிவாமா, பிடிக்காத ஆகட்டும் ஒரு சொல்லு வாசகிங்க ஓடிவாமா, கை பிடித்தவனே, ஓடோடி வந்திரம்மா, அத்த முத்துமாரி ஓடோ வந்திரம்மா வைரவி தாண்டா சின்ன கருப்பு கோவால கிருஷ்ண நம்ம பூக்குள்ள இளைய மக்களை வந்து பாருமடா அத சின்ன கருப்பு வந்துடா, பெரிய கருப்பு வந்துடா ஐயா வந்துடா, நீ கால்நடை எடுத்து நீ வந்துடா,
கை தட்டி கை தட்டி கை தட்டி சாமி இன்னும் நம்ம சாமி வரும். ஊருக்கார சந்தேகப்பட்ட பண்ணி சொன்ன மாதிரி மகமாயி மாதிரியே நடத்துறாங்க. அவசியம் சாமி ஒரு மனசில் நினைச்சா போதும். நல்லா கை தட்டி உடிச்சா. ஏன்னா கை தட்டினாதான் ப்ரெஷர் குறையுதான். மனுஷன் இப்போ பருத்தேங்கிறது பார்த்தீங்கன்னா இடுப்பை கடுக்கும். உட்காந்தே இருந்தோம்னா கால் மரமரன்னு இருக்கும். இந்த கையை அப்படி வச்சு பண்ணுவோம், கையை மரமரன்னு இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு கோயிலில் காப்பு கட்டி 8 நாளைக்கு கும்மி ஓட்டுறாளையா அப்படி தன்னன்னா நீ நம் தன்னா தன்னனா நீ நம் தன்னானே தலையில தாளம் பூவா மாறி பள்ளிய பூவா இந்த கும்மி கொட்டுறது அந்த பெண்கள் எவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் அப்படி ஒன்னா சேர்ந்து கும்மி கொட்டல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுல கும்மி கொட்டையில நம்மால இடையில நுழைவே ஆம்பளையாரு எப்படி அவங்க கும்மி கொட்டி நைஸா இடுப்ப கிழிவாங்க. தன்னன்னா தன்னன்னா அப்பதான் அர்த்தம் பண்ணாட்டிய சுரண்டுவேன். தன்னன்னா நீ தன்னன்னா தன்னன்னா நைட்டா சொல்லிவிட்டு ஒண்ணுமே தெரியாம மாதிரியே நிற்பாங்க. ஏன்னா கும்மி கொட்டுறது அவ்வளவு சிறப்பு இருக்கு. அதெல்லாம் இல்ல அதெல்லாம் என்னடா 3 பேர் தான் சொல்றான். ஆனா அவளை தாத்தா சாமி வந்துருச்சு. அவசியா லோனு காசு கட்டிடலாம். இங்க உங்க காசு எடுங்க. ஏன் என்னத்துக்குங்கிற சாமி வந்தவனா உங்க சம்பளத்தை தரணும் சொன்னீங்கல்ல. சாமி உட்கார்ந்த இடத்துல தான் பாடுச்சு. எந்த சின்ன ஆடன்மா இல்லையா? என்னடா சாமியை எந்திரிச்சிட்டு கொஞ்ச நேரம் மண்டி ஓட சொல்லுவாங்க உங்களை. வேணா பாதி காசு வேணா வாங்கிக்க. சரியா? சரி பாதியா தந்துருவியா? அப்படி தருவான். எப்ப கிடைக்கிற எப்ப தரும்? எப்ப கிடைக்கும்? வேலைக்கு போனா குழந்தை வச்சு இங்க கொடுத்துருவிய. வேலைக்கு தான் போக மாட்டியடா. அது பாப்பான். நீங்க எல்லாம் தலையத்தான் ஆற்றிய. அதெல்லாம் நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பொறுமையாக இருந்த நாடகத்தை ரசிங்க. காலையில் லோனு காசு உறுதியாக கட்டிடலாம். சரி லோனை எவன் கண்டு விட்டான் தெரியல. அவங்க வீட்டில் இலை விழுக. ஆமாடா அந்த பொம்பளை ஆளுங்க சும்மா இருந்து தொலைதுங்கடா. ஒரு ஆதார கார்டை செராட்சி எடுத்து எதுக்கு எப்போ எதார்த்தமாக வச்சுக்கிறங்க போல. ஆதார் கார்டு போட்டால் எந்த நேரம் வச்சுருக்க போல. முந்தா நாள் ஒருத்தர் எங்கள் ஊரில் பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டே வந்தேன். சார் எனக்கு லோனு. அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தவன். கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தவன விட மாட்டேங்கிறான். இந்த லோனு வாங்குற அன்னைக்கு நான் அடியே ஆத்தி புருஷன் பேசாமல் ஒரு பொண்டாட்டிக்கிட்டேன். பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கு. நம்மளால சொல்லுவேன், நீ ஆளு கருப்பாக இருந்தாலும் ஆளு கலையாக இருக்கடி அப்படின்னு சொல்லுவேன். காசு வாங்கி செலவு பண்ண எத்து பல்லா இருக்கு. நம்மளால சொல்லுவேன், உன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கடி. லோன் வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா லோன் வாங்கிடுவாங்க. வாங்கி ஒரு 200 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ தலையில் வச்சுக்கடி. தலை எப்போ பார்த்தாலும் பரட்டை மச்சர் மாதிரி. 10 வருஷம் பார்த்து ஒரு மச்சம் தெரியாது. பரட்டை மாதிரியா தெரியல. பூ வச்சுக்கடி அப்படின்னு சொல்லி 200 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு சேலை, இவங்களுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு வேட்டி சட்டை, 2 கிலோ கறி. நைஸாக பொண்டாட்டிட்டு பேசுவா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சரக்கு சாப்பிட வேண்டி அப்படின்னு ஒரு 250 ரூபாயில கோட்டு வாங்கி சாப்பிட்ருவாங்க. ஒரு மாதம் வந்துடும். பொண்டாட்டி சொல்லி எனக்கு 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை லோனு கட்டணுங்கன்னு. புருஷனுக்கு ஆத்தவன் சத்தியம் மட்டும் முட்டை நானும் வாங்கிச்சேன்னு முகரே பால் முகரே அப்படின்னு கேட்பேன். இதுலையும் லோன்லையும் பல பேர் இருக்கு மாப்பிள்ள. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்என்டி, மயிரை புடுங்குறண்டி. இந்த ஆசீர்வாதம்னு ஒரு லோன் இருக்கு. அந்த லோனு வாங்குறத பார்த்தா அடியே ஆத்தி என்ன புருஷன் முன்னாடி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவா. சார் கும்பிடுறேன் சார், உங்களை நம்பிட்டே இருக்கு, என் மச்சினே வச்சிருக்கேன், நம்ம வீடு தாவரம் எடுக்கணும் இன்னும் ஓயாம கும்பிடுவா. புருஷன் முண்டாட்டி சார் கொடுத்துருங்க சார் கொடுத்துருங்க சார்னு குத்துங்களா கொடுத்துருங்க கொடுத்துருங்க சார் கொடுத்துருங்க சார்னு ஓயாம கும்பிடுவாங்க. கும்பிட்டவன அப்பனை கொடுத்துட்டு அவன் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டணம் கட்டிருக்கா கும்பிடுறக்கா அக்கா அக்கா கட்டி அக்கா. அது பேர் தான் ஆசீர்வாதம். இன்னொன்னு இருக்கு விடிவெள்ளின்னு. விடியுமா விடியாந்து எல்லா புருஷங்காரன் இருக்கானே இல்லையோ அவன் தாண்டா லோனுக்காரன் தாண்டா வீட்டில் இருக்கேன். 4 மணி 4:30 வந்துட்டாங்க. பேஜில் வாங்க தூங்குவாங்க தூங்க மாட்டாங்க தெரியும். 4 மணி 4:30 வந்து வீட்டு வாசல பாய விரிச்சிருக்கேன். யாரு லோனுக்காரன் தான். பாய விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சிருக்கேன். சரி இந்த வசூல் ஆகிற வர விளக்கு எரியும். வசூல் முடிஞ்சவொடனே விளக்கு அமைச்சிருவேன். இதோட நம்ம வீடுலாம் 2 குட்டி வச்சுரா போயிடணும். அவங்க வீடுனா ஓன் ஆகிடணுமா. இதுல இந்த லோனுக்கு பார்த்தா குழு தலைவின்னு ஒரு ஆள் இருப்பாங்க. ஆத்தி 10 பேருக்கு ஒரு ஆள் பா குழு தலைவி மயிரை புடுங்கின தலைவின்னு. அவங்க ஒரு 200 ரூபாய்க்கு கேன் பேக் போட்டுக்கிறான். நான் தான் குழு தலைவி மயிரை புடுங்கின தலைவி. அந்த வெள்ளிக்கிழமை கட்டப்படி எல்லாம் தெரியும். அடியே அஞ்சமா இளவுலுக வந்து தொலைஞ்சுட்டாங்க. அடியே காளியம்மா ஒடியாடி எங்க வீட்டு பக்கத்துல இந்த லோன் வாங்குற அந்த வசூல் பண்ற அன்னைக்கு பார்த்தா குழு தலைவில சந்து வந்தெல்லாம் போய் ஒளி
அவங்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து நான் வளர்த்தாத்தாக்க லோனு வாங்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, ஆமாம், எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. திங்கக்கிழமை ஒரு லோனு, செவ்வாய்க்கிழமை லோனு, புதன்கிழமை லோனு. ஆளு சிக்கிய பார்த்தா லோனு வளர்ச்சி பிடிச்சி வாங்கியிருக்குங்களோடா, மேமிச்சமாக இருக்குங்களே சிரிப்பை பார்த்தா. திங்கக்கிழமை ஒரு லோனு, செவ்வாய்க்கிழமை ஒரு லோனு, புதன்கிழமை வியாழ வெள்ளி சனி ஞாயிறு ஒரு லோனை வாங்கி கடைசியில் வெறுகு மாதிரியே உட்காந்துருக்கேன். புருஷன் புள்ள ஆம்பளை கொடுத்தா தண்ணியை போட்டு நோத்தாமான்னு கேட்பேன்ல. ஆட்டோட காசு வேற நோத்தா சங்க ஆத்து போட காசு கேட்குறேன். ஆட்டோட கேட்கக்கூடாது. அம்மாள்கிட்ட கொடுக்க மாட்டேன், தெரியும். அம்மாவில் வாங்கின காசே கொடுக்க மாட்டான்ல. அதுக்கெல்லாம் கண் மாதிரி கொடுத்துருங்க, எப்படியாவது மானத்தை எடுத்துருவாங்க. அப்படி நம்மள்கிட்ட மட்டும் கொடுக்க சொல்லி 10 பைசா அப்படி. தயவு செய்து லோனு வாங்குற பெரிய விஷயம் இல்லை. புருஷன் கட்ட சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு வாங்க. லோனு 50,000 வாங்கினா 50,000 திண்டமா வட்டி. நம்ம கஷ்ட சூழ்நிலைனால வாங்குறேன் வளர்த்த ஆத்தாக்க. அதுலாம் இப்படிலாம் இல்லாமல் நல்லா ஒற்றுமையாக இருந்து வருஷம் இதே மாதிரி நாடகத்தை வச்சு எங்களை மட்டும் நாடகத்திலே போடணும், மற்ற யாரையுமே போடக்கூடாது. அப்போ தான் நாங்கள் வீடு வாசல் கட்டி பெரிய ஆள் ஆகலாம். நீங்கள் இப்படி காற்றை கொடுத்துட்டு கீழே உட்காந்து நாடகம் பார்க்க வேண்டியது. நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொறுமையாக இருந்து நாடகத்தை ரசிங்க. அருமையான வீடியோ கவரேஜ். தம்பி நல்லா அஞ்சு பொம்பளை பிள்ளைனா ஆளு சூப்பர் பிள்ளை. 18 வயசில் கிளி மாதிரி பொம்பளை பிள்ளை வரப்போன்னு சொல்லி கேட்பாண்டா. சுண்டுனா தெரிக்குமா? மூத்தரந்தேன் தெரிக்கும். இந்த இருக்கானே ஆல்ரவுண்டு நல்லா வாசிப்பேன், நல்ல பையன் தான். இவன் நானும் 15 வருஷமா பழக்க வழக்கம். யாரு நீங்களும்? நான் ஏதோ வீட்டில் சொன்னா, தம்பி நீ தாண்டா நம்ம தொண்டி பக்கத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் காட்சியை பண்ணணும். யாருக்கு? இவனுக்கு சொன்ன உடனே தொண்டி பக்கத்தில் நம்புதாலை இருக்கு. ஆமா, நம்புதாலையில் ஒரு பொண்ணை பார்த்தாச்சு. 18 வயசுல கிளி மாதிரி சுண்டுனா செரிக்கு. ஏன் தம்பி அப்படி செரிக்கு கிளி மாதிரி பொண்ணா? சீட் 18 வயசுல நிறைய சீட் எடுத்திருக்கு. 18 வயசுல ஒரு கிளி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. சரி, கல்யாணம் பண்ணி இங்க உங்க ஊருக்கு சரகோலைப்பட்டியில முதல்வர் முடிஞ்சிருச்சு. சரகோலைப்பட்டியில? ஆமா. மறுவீடு மாமியா வீட்டுக்கு வராங்க. நம்புதாலைக்கு வந்தவனா மருமையை வந்துட்டாலும் மாமியார் ரொம்ப திறவுனால சமையல். கறி, மீன், நண்டு, இறால், கடல்ல என்னென்ன கிடக்கும் அதெல்லாம் மிச்சமா சமைச்சாச்சு. சமைச்சவனா பாரு இந்த முதவி திங்க தெரியாம தின்னு விட்டேன். நீ மறுபடியும் உடனே இந்த ஊருக்கு தெரியுமாடா? சொன்னதாண்டா தெரியும். நமக்கு காசாடா முக்கியம், பேர் தான் முக்கியம். ஏண்டா 170 கிலோமீட்டர் வந்திருக்கோம்னா எதுக்கு வந்திருக்கான்? பேர் சம்பாதிக்க. காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். நீ மாமியா வீட்டுக்கு போன தெரியுமா? தெரியுமானு மறுபடியும் வந்து மாமியா வீட்டில் ரொம்ப திறவுனால சமையல் சாப்பிட்டவனா ஒரு வயிற்ற எங்கட ஆளை கூப்பிடு. ஆள் தெரியணும்ல, வாடாமல முகத்தை காமிடா. அஞ்சமாக்கா ஆளை பார்த்துக்க. அஞ்சமாக்காவா? வீடியோ எல்லாம் ஜூம் பண்ணி பொன்னமாக்கா, வெள்ளையம்மாக்கா, காளியம்மா, கருப்பாயி, முகத்தை காயுமியா? நீ எல்லாரும் பேர் தெரியுமா உனக்கு? எல்லாம் எங்க சொந்தக்காரையா? அப்படியா? சரி, எந்த ஊருக்கிட்ட வந்திருக்க நாடகத்துக்கு? முகத்தை காமிடா. திங்க தெரியாம தின்னவனா வரும் வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. பயலுக்கு வயிற்ற கலக்குனா மாமியாட்ட போய் பீ வேலை இடம் கேட்க முடியும். பக்கத்துல ஒரு பையன் இருக்கு, அவன்கிட்ட கேட்டிருக்கேன். காசு வேணாம்டா, நீ மறுபடியும் உனக்கு இந்த ஊருக்கு தெரியுமாடா? சொன்னதான் எனக்கு மனசு ஆறுதலா இருக்கு. காசு இன்னைக்கு போகடா, நாளைக்கு விடுஞ்சா 50,000டா. யாருக்குடா தெரியும் 50,000? நீ மாமியா தெரியுமா? வயிற்ற கலக்க ஆரம்பிச்சு. வயிற்ற கலக்குனா மாமியாட்ட போய் பீவேல இடம் கேட்க முடியும். பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், தம்பி எங்கிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு. அவன் சொல்லியிருக்கான், அண்ணன் ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு, தெப்பக்குளம் இருக்கு, அங்கிட்டு போங்கண்ணே அப்படின்னு சொல்ல. இந்த முதை போனேன், அவசரத்தில் வேகமாக போனேன், வேட்டியை தூக்கிட்டு உட்காந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு எந்திரிச்சு நடந்து வந்திருக்கேன். நடந்து வந்திருக்கல, இவனுக்கு ஒரு யோசனை. என்னது? எம்புட்டு பீ தான் பேண்டிருப்போம். ஆமா, கேட்டுருக்காக்க. அஞ்சமாக்கா போட்ட முகரே காமிடா, முகத்தை காமிடா. நல்லா ஜூம் பண்ணி எடுக்கணும். அக்கா காளியம்மாக்கா ஒரு போட்டோ எடுத்து. காளியம்மாக்காவா? கொஞ்சம் மறுவீட்டில் இது ஒன்று ஐயோ பீயை ஒன்று இங்கேருந்து போய் பார்த்துருக்கேன். எம்புட்டி பீ தான் பேண்டுக்கும் போய் பார்த்துருக்கேன். பேண்ட பீயை காணாம். என்னது பேண்ட பீயை காணாமா? போனவன் அவசரத்தில் ஆமை மேலே பீயை பேண்டுட்டேன். ஐயா, ஆமை சும தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இவன் புள்ள யோசனை வந்துட்டேன், நம்ம பீ தான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. பீ எந்த ஊர்லடா நடந்து போயிருக்கு? நடக்க ஆரம்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, வீட்டுக்கு வந்து பாரு இருக்கிற கறி, மீன், முட்டையை மறுபடியும் சாப்பிட்டேன். சாப்பிட்டோன்னா பாரு மறுபடியும் வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. வயிற்ற கலக்க புள்ள யோசனை பண்ணிட்டேன், நம்ம வீத நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எகன வேண்டாலும் நடந்தணும், நடு வீட்டில் பீய பண்ணிட்டான்டா. ஐயோ, இப்படி மறுமையும் தேவையாடா நம்ம ஆக்கி? நடு வீட்டில் பீய பண்ணிட்டேன்.
பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டாங்க. இவன் பிய சுத்தி சுத்தி வர பிய போயிருக்கு. பி எந்த ஊர்லடா நடந்து போயிருக்கு? புள்ள யோசனை பண்ணியிருக்கேன், வறுத்த மீன் வைக்கான போகல ஓல அப்படின்னு 4 மீனை கொண்டே வச்சிருக்கேன். பிய போயிருக்கு போகாம இருக்கு. புள்ள யோசனை அவிச்ச முட்டை வைக்கானால போகல ஓல அப்படின்னு 4 முட்டையை கொண்டே வச்சிருக்கேன். பிய போயிரு பி எந்த ஊர்லடா நடந்து போயிருக்கு? பிள்ளை யோசனை அப்பெல்லாம் பாயசம் ஊத்தானால போகல ஓல அப்படின்னு அந்த பாயசம் இந்த பாயசம் ஊற்றி போகவே இல்லை. போகாம இருக்கவனுக்கு ஆத்திரம் வந்துருச்சு. அடுப்பாங்க கிடைக்கல போய் இத்த தண்டி விறகு கட்டு. கொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து வர இவன் பீய போயிரு பீ ஒரு கடுப்புல ஓங்கிட்டு அடிச்சவனா பீ தெரிச்சு மாமியா வாயில பீ பொண்டாட்டி தலையில பீ செவரே சந்தனம் தொளிச்ச மாசி. அதோட அந்த பொம்பளை பிள்ளை அக்கா போட்டாதுக்கு வந்து மாமியா வீட்டுல பீ வேண்டாலும் நல்லா மோரைய பாத்துக்கிறங்க. மாமியா வீட்டுல பீ வேண்டும் முகரைய பாரு முகரைய. அதோட தெரிஞ்சு வீடுலாம் சந்தனம் தொளிச்ச மாதிரி இருக்கு. அதோட அந்த பொம்பளை பிள்ளை கோச்சிட்டு போயிடுச்சு. இப்போ ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். அங்கேயாவது மூத்தரத்தை பஞ்சிட்டானா என்ன கதைன்னு கேட்டாத்தான் தெரியும். அருமையாக சித்த இசை சக்கரவர்த்திகள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதையே துவங்கினா நைட்டு உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவான். நம்மளே நின்றோம்னா அது சுத்தப்பட்டு வராது. என்னடா இப்படியே நிற்கிறேன் அப்படின்னு. லேடிஸ் வந்தாத்தான் பெருமை. ஆமாம், லேடிஸ் இல்லைன்னா நல்லா தெரியாது. அதனால் உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம் என்பதை சொல்லி எங்கள் நாடகத்தினை வீடியோ கவரேஜ் எடுத்து கொண்டிருக்க அன்புகள் சார்ந்த நன்றி. நாடகம் சிறப்பாக இருக்கும், பொறுமையாக இருந்து நாடகத்தை ரசிக்கணும். போரா இருந்தால் மொத்தமாக போயிடணும். ரைட்டா? 2 பேரெல்லாம் போகக்கூடாது. நமக்கு போக மாட்டேல. அப்போ நீ இப்போ எங்கே போற எனக்கு தெரியும். இங்கே பப்பனா நிறுத்தி கொண்டிருக்கும் அருமை தம்பி, நீ என்ன பின்னால் வந்து போலீஸ் அடிக்கிற மாதிரி. கார்த்திக் ராஜா அவர்களுக்கு, திணைத்தூர் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு நமது விழா கமிட்டியில் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய இதுதான் கைதட்டு, அதுதான் பாராட்டு. ஒரு மனுஷனுக்கு பொன்னாடை ஒத்தையில் கைதட்டன். தம்பியை பற்றி சொல்லணும்னா அத்த மகளே என் செப்பு சிலை அந்த பாட்டு பாடினவர் தம்பி தான். ஆமாம், நிறைய பாடல்கள் பாடியிருக்காப்புல. ஆமாம், அதெல்லாம் இறைவன் அருளால். ஏன்னா எப்போவுமே உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் அங்கே எப்போவுமே நல்லா இருப்போம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பொன்னாடை ஒத்தையில் கைதட்டினாத்தான் அவங்க பொன்னாடை அவனுக்கு போடுறதுக்கு ஏற்றுக்கிறோம்னு அர்த்தம். கைதட்டல்னு வச்சுக்க என்ன மனுஷனுக்கு துண்டு போடுறாங்க அப்படின்னு அர்த்தம். நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தி அத்தனை அம்புலங்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வரைக்கும் பொம்பளை பிள்ளை. ஹலோ, யாரு? அம்மா, அந்த முதுகலத்தூர் பக்கம் அந்த பூக்குளம் ஒரு ஊருக்கு என் மகா பேசுதியா? மகளா? சரி, வரையில சேச்சிப்பு ஏற பிள்ளைன்னு புந்தில் வாங்கிட்டு வரேன். வேணாம்மா, பாயா? ஏன் பாயில்லாம அம்மா மேல சித்தாப்பா வருது கிடக்கானா? இதுக்கு தாண்டா நான் இவ்வளோ தூரம் வந்து உலகில பிடிங்கடா ஏண்டா போட்டு கொள்றியா? சரி, நான் உள்ள போயிட்டு என்ன கதியோ போயிட்டு வான்னு சொன்னேன். இந்த கதை நடந்திருக்கு. ஐயா, பொம்பளை பிள்ளை வர சொல்ல சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின இந்த வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கி அத்தனை அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் நாடகம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. போயிட்டு பொம்பளை பிள்ளையோட வருவான். இன்னொரு ஆள் இருக்காரு பப்பனு, இருக்கிறது ஆம்பளையால் வரமாட்டான். நீங்கள் கடுப்பாகி போயிடாம பொம்பளை தான் எதுக்கிறது முறைக்கிறேன். உள்ள முடியா தாயிலி ஒன்று புழக்காம மாட்டேன். நான் ஊருக்கு அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின நன்றி. அன்றைக்கு தந்தான தானா இங்கு வருகின்ற காவல்துறை அன்பை அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. எங்களுக்கெல்லாம் விடிய மறை பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி சொல்ல. இல்லைன்னா ஹெல்மெட் போடாம போனோம்னா பிடிச்சி மட்டார்னு அடிப்பாங்க. அதுக்கு வேற ஒன்றும் இல்லை. அன்னைக்கெல்லாம் ஹெல்மெட் போலன்னு ஒருத்தர் வேலிக்கருவைக்கில் வண்டியை விட்டான்டா. வேலிக்கருவை தலை போய் மாட்டிக்கிடுச்சு. அவன் வந்து இங்கேயே மாட்டிருக்கலாம், நம்ம அங்கே போய் மாட்டாம இருக்கிறேன். நம்மளால ஐடியா கொடுப்பேன். அஞ்சரு இந்த ஊர்ல ஏதாவது ஒரு கடையை கேளு, ஒரு சுப்பிரமணியத்தை கேளு, தெரியாது பிராந்தி எங்க விற்கிறோம் மட்டும் கேளு, ரூட்டு தெளிவா சொல்லுவேன். அப்படியே போறிய அப்படியே ரைட்ல போற, பீட்டாங்கல ரைட்ல போற, அது புளிய மரத்துல ஒருத்தர் வெள்ளம் ஜலமா நிப்பேன். அவன் விசாரிச்சாயினா பழுத்துன்னு எடுத்தவன் வாங்கிட்டு சொல்லிக்கிறாம வந்துடுறேன். அதே மாதிரி எப்படி கேட்கறது? அவன் நேக்க கேட்பாங்க, இது இருக்கா எது இருக்கா
சுறுசுறுப்பு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்பேன். அவங்க சுறுசுறுப்பு அவங்க என்ன சொல்ல இருக்கா? அவங்க எவ்வளோ புண்ணா 200 கவட்டை பிடிச்சுன்னா 250 ஐடியா. அதே மாதிரி இந்த கணேஷ் போயில போடுறவர் மட்டும் பாருவேன், ஆள் பித்து கொண்ட மாதிரியே இருப்பேன். பூஸ்ட் இருக்கா? பூஸ்ட் இருக்கா? நைஸா கேட்பேன். இங்கிட்டு நேக்கா நேக்கா நிறைய குரூப் இருக்க. நல்ல உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லி தந்தானா தானா தந்தானா தானா வந்து நின்னா மாறே நின்னாலா தஞ்சை அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வரேனா உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திரு உன்னோடு நான் உன்னா சேரணும். அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். ஒரு கடவோரத்தில உனக்காக காத்திருந்து உன்னோடு தான் ஒன்னா பேசணும். அதனால கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். தரணா 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 தந்தர தந்தரனா தனனா 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 தந்தன தந்தனா அப்பகல துக்கமில்ல ராசாத்தி நினப்பு போர்த்தி படுத்தாலும் போகவில்லை ஓஞ்சிரிப்பு. அப்பகல துக்கம் இல்ல ராசாத்தி நினப்பு போர்த்தி படுத்தாலும் போகவில்லை ஓஞ்சிரிப்பு. நீ இருந்த போது மடி நான் ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற பார்வையோன பார்க்கிற உனக்கர ஓரத்தில உனக்காக காத்தேன் உன்னோடு நான் உன்னா சேரணும். அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். ஆடடி அதில் ஆடடி குளுங்க குளுங்க ஆடடியோ ஆச்சா பொண்ணு அடிவாடியம்மா. மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போல் ஒளி பேசடி கண்ணாலடி அம்மாடியோ வெக்கோயல்ல அம்மாடியோ அம்மாடியோ வெக்கோயல்ல நீ என்ன ராஜா கொண்டாட்டியோ ஆடடி நதியில் ஆடடி குளுங்க குளுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அடிவாடி அம்மா. உனக்காகத்தானே நதியோட்டமே உன்னோடுதான் கல்யாணமே. உனக்காகத்தானே நதியோட்டமே உன்னோடுதான் கல்யாணமே. புதுமா பிள்ளை நான் தானடி நீ என்ன ராஜாவின் பின்னாட்டியோ ஆடடி அதில் ஆடடி குளுங்க குளுங்க ஆடடியோ உனக்கர ஓரத்தில உனக்காக காத்து உன்னோடு நான் உன்னா சேரணும். அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேண்டும். உன்னோடு நான் உன்னா சேரணும்.
கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கவே. என்ன மாமா பாலை கறக்காம விட மாட்டீங்க போல. ஏராணி அந்த பாட்டை பாருங்களே, செம்பு மட்டும்தாங்க குறையா இருக்குது. மாடுதான் இருக்கே. என்ன மாட்டுக்கு ரெண்டு என்னது அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் ராணி, அப்புறம் மாமா என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க செஞ்ச புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன். அப்படியா? அந்த அளவுக்கு நான் செஞ்சிருக்கேன் புண்ணியம்லாம் மறக்கவே முடியாது. சரி சரி விடுங்க விடுங்க, பழசெல்லாம் எதுக்கு போட்டு கிளறிக்கிட்டு இருக்கீங்க? நீ சுகமா இருக்கியா? நல்லா இருக்கியான்னு கேட்டது சரி, அதெல்லாம் சுகமா இருக்கியான்னு கேக்குறீங்க. சுகமா இருக்கியா இல்லையா? நான் எங்க சுகமா இருக்கேன்? நான் எதுக்கு அப்படி கேக்குறேன்னா, நீ முதல்ல சுகமாத்தினா தான் எங்க 4 பேத்துக்கு நீ சுகத்தை கொடுக்க முடியும். அப்போ எனக்கு தான் வேலை கொடுப்பீங்க, நீங்க ஒரு வேலையும் பார்க்க மாட்டீங்க இல்லையா? காரணம் இருக்குது. என்ன? முதல்ல அதை அடிச்சு போட்டா தானே மாமா அடுத்து நம்ம. ஆமா, நான் போட்டு அப்புறம் நீ போட்டு வெள்ளங்குமா அது போடுறது தமிழ்நாடு தானே, முதல் உரிமை. நீ செய்ய மாட்டியா? அதனால என்னைய செய்ய சொல்லி நீ செவனேன்னு இருக்கலாம் பாக்குற. அப்பவும் உனக்கு புத்தி பாரு, அப்பவும் எனக்கே வேலை கொடுக்கலாம் பாக்குற, நீ ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். அப்ப நீங்க படுத்து தூங்குவீங்க. அப்ப நீ படுத்து தூங்கலாம் பிளான்ல இருக்க. பாப்பமா யார் படுத்து தூங்குறதுன்னு. சரி, எல்லாரும் நல்லா இருக்கீங்க? எல்லாரையும் நான் கேட்டேன். அண்ணே எப்படின்னு இருக்கீங்க? வெள்ளக்கமாறு பிஞ்சோங்க. நீங்க பத்தி என்ன வார்த்தை அவன் கேக்குறான்? என்ன கேட்டான் அப்படி? என்ன மாப்பிள்ள கேட்டீங்க? என்ன அதுக்கா கூட்டிட்டு வந்திருக்காங்க? என்ன கேட்டீங்க? அப்பா போதும், அந்த ஆளு ஒரு ட்ரிப்பு தான் சொன்னாப்புல, நீ ஓயாம சொல்லி என்னை அசிங்கப்படுத்துவ போல. ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா, நினைக்கிறேன். அந்த பரோட்டா இப்படி தள்ளுவாங்கல்ல, தள்ளு தள்ளு தள்ளு. என்னைய பார்த்தப்போ உங்களுக்கு மாவு மாதிரி இருக்கா? ஏய் ஆத்தா பேசிட்டு இருக்கேன் அண்ணன் நானே.
கட்டி வச்சு புரியும் கட்டி ஒரேதான் இழுத்துச்சுண்ணா மாமா நீங்களும் பிளாக்கு நானும் பிளாக்கு வந்து தானே சட்டையை மாத்தினீங்க அதுக்கு முன்னாடி ஒயிட்டு தானே ஓடுறீங்க ஆமா 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 சரி சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது நான் கருப்பு போட்டிருக்கேன் வேற புரியல நீங்க கேக்குறது வேற என்ன போட்டிருக்க நானா ரோஸ் கலர் போட்டிருக்கேன் அப்புறம் உள்ள ப்ளூ கலர் போட்டிருக்கேன் நான் பொம்மை கலர் போட்டிருக்கேன் நீங்க என்ன கலர் போட்டிருக்கீங்க சோட்டா பீம் குண்டிக்கு பின்னாடி இருக்கா சோட்டா பீம் கிளிக்காம விட மாட்டாங்க அண்ணே ஐயோ நல்லா இருப்ப அண்ணன்னு கூப்பிட்டா இந்த வேலைக்குள்ள என்னைய கூப்பிடுறேன் பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன் ஆளான கண்ணி பொண்ணு உடம்பு குறைஞ்சோன்னா பாவடை தானா கலந்து போகுது நான் என்ன பண்றது பாவடை தடுக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமா பப்புன்னு கலியபெருமாள் மாமா தச்சவரு கொஞ்சம் டைட்டா தச்சிட்டார் ஆடுறப்ப பாவடை தடுக்குது பாவடை தடுக்குது காலை தூக்கி ஆடலாம் நினைச்சா முடிய மாட்டேங்குது ராணி நான் என்ன சொல்றேன்னா ஆடுறப்ப நம்ம எதெல்லாம் இம்சையா இருக்கோ அதெல்லாம் கழட்டி தூக்கி எரிஞ்சிருந்துங்கிறேன் அப்ப என்ன மொட்டை குண்டி ஆட சொல்றியா சூப்பரா இருக்கு போய் அங்க ஏங்க இப்ப உங்களுக்கு பிரச்சனை இரு தம்பி காமிக்கு இரு பொறுமையா இரு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் மாப்பிள்ள இருங்க பொறுமையா பேசிக்குவதா இருந்தாலும் உனக்கு சொருகிற இடமே தெரியல நீ கல்யாணம் பண்ணி மயிரா புடுங்க போற வையே அல்ல தூக்கி போட வந்த அது சும்மா திருஷ்டி பொம்மை சோட்டா பீம் இருக்குல்ல சோட்டா பீமோட தம்பி இல்ல இல்ல இவங்க இது அது என்ன சொல்றது டோலு போலு
திரும்பி அதே மாதிரி வா. நீ ஏத்துக்கிற முடியாது போய். திரும்பி வா. மறுபடியும் கூப்பிடுறானே. உடைச்சுக்கிட்டு கிடக்குற ஒன்னே மாதிரி அந்த பையனும் வாச்சிக்கிட்டு இருக்காப்ல. நானும் வந்தளந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள அப்ப நல்லாடு இப்ப நல்லாடுன்னு பார்த்துட்டு இருக்கேன். என்ன நீ ஆடிக்கிட்டு இருக்க? ஊரை ஏமாத்தாலும் எங்களை ஏமாத்த முடியுமா? முதல்ல 100 காசுனா என்ன ஒன்றும் சும்மாவா இருக்கு? சம்பளம் மட்டும் கேட்குற 5000 4000 சம்பளம் கொடுங்கன்னு. என்ன நீ ஆடுற? நீனு நான் நல்லா தானே ஆட்டினேன். என்ன நீ ஆடுற? நானும் வந்தளந்து பார்க்குற இந்த பிள்ளை எப்படி இப்படிலாம் கோவப்பட்டீங்கன்னா நான் கையில கொடுத்துட்டு போயிருவேன். என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுவேன்? ஆமா, அப்புறம் நான் கையில கொடுத்துட்டு போயிருவேன். அப்புறம் நீங்க தான் சுமந்துக்கிட்டு தெரியணும் பாத்துக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுமக்கிற பாக்கியம் கிடைச்சா போதும். நான் என்ன சொல்றேன்னா, நானும் வந்தளந்து பார்க்குற மாப்பிள்ள இந்த பிள்ளை அப்பா நல்லா ஆடு இப்ப நல்லா ஆடும்னு. இந்த பிள்ளை எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கு? சீக்கிரம் கோழி மாதிரியே புழுக்கு 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 புழுக்குன்னு ஆடிட்டு இருக்கு. அப்படி புழுக்கு புழுக்குனா இருக்கு போட்டேன்னு இந்த பாரு. இந்த வேலைக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஆடல் படல பெரிய டான்ஸ் மாஸ்டர்மா. 2 புரோட்டா புரோட்டாவா? ஒரு ஆஃப் ஆயில். என்ன நீங்க தான் மாஸ்டர் சொன்னீங்களே மாஸ்டர். ஆடு மாமா லூசு மாமா. என்ன லூசு? யோ உன் கூட நாடத்துக்கு வந்தா லூசு ஆடி டான்ஸ் மாஸ்டர்ல. அப்படிங்களா மாமா? இந்த ஆட்டை எப்படியாரு நான் உனக்கு சொல்லி தரேன். முதல்ல எப்படி? நேரப்பா மைச்சர் காட்ட போ. அவர் ஒத்துக்குவாரா? அங்க இல்ல, அங்க போய் நில்லுன்னு. அவரே ஐயனார் மாதிரி முறைச்சிட்டு இருக்காரு. ஏயா அவர்கிட்ட போய் சொல்ற? அண்ணன் அழகா சிரிப்பாப்ல. நீ அங்க போய் நில்லு முதல்ல. ஒத்துக்குவாப்லையா? ஊதாக்குள்ள சட்டை போட்டுருக்கா. ஆடா லூசு பக்கி டான்ஸ் சொல்லி தரேன். காடும் கிளப்பிட்டும் என்னை பார்த்தா வேலை. நில்லுங்க. நீங்க என்ன இப்படி பண்றீங்க? இந்த பாருங்க, இந்த கையை எப்படி மேல வச்சுக்கணும். சரிங்களா? இப்படியே பெரிய சிலுக்கு தங்கச்சி இப்படியே பொழந்து நிப்பி அப்படியே. இந்த பாரு, கையை எப்படி வச்சுக்கணும். கடைசி இப்படி கையை எப்படி வச்சுக்கணும். இப்போ மாமா எப்படி ஆரம்பிடும்? மியூசிக் ப்ளீஸ். அடையாங்க. அப்படி ஆட்டணும். நானும் வந்தாலும் பார்க்குறேன். சீக்கிரம் கொண்டு போய் புழுக்கு 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 புழுக்குன்னு ஆடிட்டு இருக்கேன். ஊரை ஏமாத்த நீ என்ன ஏமாற்ற முடியுமா? இங்க பாரு, உனக்குனே நான் பாட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது என் தம்பி தினத்தூர் கையால எழுதி வாங்கின பாட்டு. அந்த பாட்டு அம்மா ஸ்பெஷல் சாங்கு. நீங்க பாடுங்க. அப்படி நான் கேக்குறேன். என் தம்பி தினத்தூர் கார்த்திகராஜன் ஒருத்தருக்கேன். அவன் பாடின பாட்டு. அந்த கிருக்கும் அந்த பையனா? நீங்க பாடுங்க. என்ன அவனை பார்த்து நீ? அதுக்குதான் அது அலையுது. நீங்க பாடுங்க. நீ போய் ரெடி இல்லை போல. அப்பா தம்பி தினத்தூர் கார்த்திகராஜா, அண்ணன் மானத்தை காப்பாத்துறா. 1 1 10 கிலோ ஆக மொத்தம் 20 கிலோ. நிப்பாட்டுங்க. எவ்வளோ பெரிய பெட்டிக்காராள். நல்லா பாடுறீங்க, நல்லா வாசிக்கிறீங்க. உங்கள் குருநாதர் பெரிய ஆள். ஆமாம், அப்படிப்பட்ட வாயில என்ன பாட்டு பாடுறீங்க? பொம்பளை பிள்ளைய எப்படி பார்த்தா பாடுறது? எவ்வளோ சிரமம் தெரியுமா? பொம்பளை பிள்ளைய நாடகத்துக்கு வந்து இப்படி இது என்ன மனுஷன் நீங்களா? சரி, தெரியாம என்ன தெரியாம என்ன பண்ணிட்டீங்க? கேட்குறேன். நீங்க என்னமோ அந்த ஆளு எழுதி கொடுத்தா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? ஒவ்வொன்றும் 10 கிலோ இல்லை, ஒவ்வொன்றும் 200 கிலோ. இப்படி பாடுங்க. சைக்கிள் சூச இந்த பாடுற மாதிரி 1 1 100 கிலோ ஆக மொத்தம் 200 கிலோ.
சார் பாருங்க சார் 1/2 கிலோ மாம்பழ பாருங்க சார் வண்டி பாருங்க சார் சப்பட்டா 1/2 கிலோ சப்பட்டா விருப்பப்படுறீங்க நான் அது இல்ல 1/2 கிலோ சப்பட்டா செவத்த நக்கி எடுத்துருவீங்க போல என்ன 1/2 கிலோ சப்பட்டான்னு கூப்பிட்டு இருக்கீங்க 1/2 கிலோ இல்ல இந்த 1/2 கிலோ சப்பட்டான்னு 1/2 கிலோவா நீ இப்படி ஆடி வந்தோடனே இப்படி குளுக்குன உடனே கொரோனா காலத்துல வேலை இல்லாம இருந்தோம்ல நானும் என் மச்சால என்ன பண்ணுவோம்னா இந்த வண்டியில கொட்டியான இருக்குல்ல அதுல அந்த பழமெல்லாம் வியாபாரம் பண்ணுது பாருங்க சார் 1/2 கிலோ மாம்பழம் பாருங்க சார் 100 ரூபாய் பாருங்க சார் வண்டி 1/2 கிலோ சப்பட்டா மறுபடியும் 1/2 கிலோயே கொண்டுட்டு போறீங்க அட 1/2 கிலோ அது மாதிரி இருந்துச்சு சரி உங்ககிட்ட வந்துட்டேன் அப்ப அவர்கிட்ட வரலன்னா அவர் இது பண்ணிக்குவாரு அவன் வெள்ளை பூண்டு வியாபாரம் பண்றேன் ஏங்க நீங்க அந்த இதுவா பண்ணிருக்கீங்க எவ்வளவு பெரிய மனுஷன் அங்க போயிட்டு இங்க வர சொல்றாப்புல அப்ப எவ்வளவு பெரிய மனுஷன் மோல அங்க போயிட்டு வந்தறேன் அப்புறம் இவர்கிட்ட போறேன் போங்க போடா கோபந்தாபமன கொல்ல போற போனதில்லை இப்போ உங்க வியாபாரம் என்ன பாருங்களே எவ்வளவு பெரிய காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இல்லங்க அந்த கிழங்கெல்லாம் உங்ககிட்ட இருக்குது இல்லங்க அதெல்லாம் இல்லங்க இப்ப நான் உங்ககிட்ட வரவா நீங்க சேனக்கிழங்கு வச்சிருக்கீங்களா அதுக்கு நான் தான் வேலை பார்க்கணுமா குத்துறன்னு சொல்லி போட்டு குத்தா மத்தா குத்துறன்னு சொல்லி போட்டு குத்தா மத்தா போனீங்களே மாமாவே மாட்டேன்னு சொல்லி போட்டு மத்தா மத்தா போனீங்களே கருப்பசாமி ரத்தினம் நடத்துனர் மீனாட்சி சுந்தரம் போலீஸ் மோகன்குமார் கோகுலம் நகர் பூக்குளம் இவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமிதத்தார் அன்பளிப்பு கொடுத்து பெருமிதத்த அன்னார்களுக்கு நன்றி நன்றி இல்லை வணக்கம் நன்றி அடுத்து சரிங்க 100 தவங்க இருக்காங்க அப்படியா எனக்கு வேலை இருக்குது செஞ்ச புண்ணியத்துல இருக்கேன் என்னப்பா நான் செஞ்ச புண்ணியத்திலயா ஆமா நல்லா இருக்கீங்களா நாங்க செஞ்ச புண்ணியத்துல தான் நீ நல்லா இருக்கணும் அப்புறம் தம்பி நீங்க அமைதிப்படை நம்மளோட சேர்ந்தால் நல்லா இருக்கீங்களாப்பா சூர்யா டேய் நீ எங்க கூப்பிடுற சூர்யான்னு கேட்டேன் ஒன்னும் பிரச்சனை இல்லையே நல்லபடியா நாடத்தை முடிப்போமே அப்புறம் அண்ணே என்ன அப்படி உட்காந்துருக்கீங்க என்ன சும்மா உட்காருங்களா சரி சரி அப்புறம் அண்ணன் ஒளிபரிக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா முத ரசிகர் நீங்க நல்லா உட்காருங்க தம்பிங்களே ஐயா எந்திரிச்சு உட்காருங்க ஐயா ஏசி ரூமில் உட்காந்துட்டு காலாட்டம் போடுற மாதிரியே படுத்துக்கிட்டு காலாட்டம் போட்டிருக்கீங்க ரசிகர் நீங்கள் நல்லா அண்ணே எந்திரிச்சு உட்காருண்ணே ப்ளீஸ்ண்ணே கொஞ்சம் நேரம்ண்ணே சரிண்ணே ஏன்னா அனிதாவுக்கு அந்த அளவுக்கு மரியாதை அதனாலதான் எல்லாரும் வந்தோடனே படப்படப்படன்னு நினைச்சு உட்கார்றாங்க புதியலா அப்படியா அப்படி இருக்கணும்பா வந்தமா பட்டுமா படம் எடுக்கட்டும் நமது பணியோடு தொடர்புமே மாமா இழந்த போலும் தோப்புதாண்டா நாயரி
சரி அழகா வாசிக்கிறீங்க. உண்மையிலுமே 4 பேர் மட்டும் இல்லை, வந்திருக்க நடிகர் எல்லாருமே இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் வயசு ஆளுகளாக வந்திருக்கோம். நீங்க 4 பேர் வந்து ஏறி சும்மா தானா? என்னது ஒண்ணுமே இல்லையா? அட நீங்க தப்பா நினைக்காதீங்க. என்னங்க? ஏறி பாடுவோன்னு சொல்ல வந்தேன். ஓ ஏறிட்டு பாடுவோம். அப்படி ஏறி நல்ல வேலை. ஏறி நன்னாங்க ஏறி நன்னா மாமா எந்த பால தோப்புலடா. ஏறி நன்னாங்க ஏறி நன்னா மாமா எந்த பால தோப்புலடா. ஏறி நன்னாங்க ஏறி நன்னா மாமா எந்த பால தோப்புலடா. ஏறி நல்லான உளுப்பட்டுமா மாமா படத்தல போய் கேட்டுமா. ஏறி நல்லான உளுப்பட்டுமா மாமா படத்தல போய் கேட்டுமா. ஏறி நன்னாங்க ஏறி நன்னா மாமா எந்த தலைமுழுகி ஒன்னாச்சு ஒரு வருஷம் மாமா என்ன தேச்சி தலைமுழுகி பிஞ்சிலே வாடிடுவோம் மாமா பிரியமான தோணலையே. பிஞ்சிலே வாடுனிவ மாமா பிரியமான வரலையே. ஏறினங்க ஏறிடன மாமா மாமா சங்கலத்தை விரிச்சு வச்சு என்னன்னே தெரியலங்க. நாக்க எதை எதை நீட்டுதோ அதுக்கெல்லாம் இப்படி நம்ம ஆகுற மாதிரி இருக்கு பாரு. ஐயோ சுப்பிரமணியன், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணு நினைக்கிறீங்க நல்ல பாம்பு அக்கா மழையா வருது. அக்கா சுடிதார் அக்கா 3 அக்காவும் காலேஜ் ஃப்ரெண்டு போல. சூர்யா நம்ம 2 பேரும் காலேஜ் ஃப்ரெண்டு தான். ஆமா காலையில போயிட்டு என்னப்பா காலையில போயிட்டு பறந்துறோம். கண்டிப்பா. சரி நமக்குள்ள ஒரு ஆள் இருக்காரு, அவரை கூப்பிடுங்க. ஏன்னா நம்ம வாட்டில் ஒவ்வொருத்தலாம் வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்களே, என்னங்கிறது புரியாம போயிடப்போறோம் அவங்க. போயிடக்கூடாது இல்ல. அதான் நம்ம ஆளை கூப்பிடலாமா? தமிழ யார் தண்ணி நீ வாங்கி கொடுத்தாளானே கோமாளி பப்புனா எதோட கட்டே இந்த கம்முனாடி பட்டே இருப்பா. யாரு முதல்ல பாப்போம். முதல்ல யாருமே யாரு யாரு ஐயோ அதுல ஏறானே பிடிச்சிட்டு மாமியார யார் இந்த பைய? என்னமோ தெரியல அண்ணே. நம்ம ஊரு பிச்சைக்கார பயலா தம்பி? அப்படியா? இல்லையே, நம்ம கூட வந்து ஆள் வரை தெரியலையாப்பா. இருங்க முதல்ல இருங்க மாமியார. டேய் மூஞ்ச ஐயே தமிழ் நம்ம பைய தமிழ் வந்தாச்சே. என்னடா நல்லதால வந்த? யாரா நீ? ஏ அண்ணன்டா. அண்ணனை போய் யாராங்கிற? சரா மச்சான் வர்ற. சரா மச்சானா? பட பேப்பல. டேய் யாரும் உனக்கு சரக்கு வாங்கி கொடுத்தா முதல்ல? ஏண்டா குடிச்சிட்டியா? ஆளாளுக்கு வந்து நீங்க யாரு நினைக்கிறீங்க? நான் எதுக்குடா அது எதுக்குடா அதுடா தம்பி? அதான்டா தண்ணியை போட்டாடா. தண்ணியை போட்டியா? ஆமாடா. ஊத்தி கொடுத்தாடி ஒரு விட்டு. தம்பி இந்த பையனை அடிச்சு விரட்டுங்க முத. நம்ம என்னடா வாந்தி சைஸா எடுக்கிற? என்னப்பா சைஸ் இது ஒரு வேற சரக்கோ? என்ன சரக்கு சாப்பிட்டே? அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு, நல்லா ரசிக்கிறீங்க நாடகத்தை. ஆனா பப்பனை போட்டு விட்டுட்டு அதுவும் பாரு இன்னைக்கு கிருஷ்ண சேர்ந்து எனக்கு தண்ணியை போட்டு வச்சு ஊங்கிட்டு வர கட்டப்பைய கொண்டு வந்திருக்க. இது எந்த ஊர் மாடல் ட்ரௌசரியா? எது யூத் மாடலா? யூ மாடலாப்பா? ஐயோ 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 கம்முனாட்டி நாய. அப்படி என்னடா சரக்கு அடிச்ச தாயில ஏன்டா அப்படி குடும்ப மானத்தை வாங்குற நீ? ஐயோ இவ்வளவு நேரம் ஐயோ
மாமியார போனா போட்டு நம்ம பையதான் ஏதோ சரக்கு சாப்பிட்டேன், கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். என்ன செய்யணும் நீங்க என்ன சொல்றீங்க? அந்த கையிலே கட்ட முடியாம இருக்கான் பிள்ளை. நீ விரு, நான் உள்ள விடுறேன். ஆமா, இவ்வளோ லைட்டு போட்டு இவ்வளோ பெரிய இது பண்ணி இதுக்குள்ளே விட தெரியாம இது எப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறேன். நீ விரு, நான் உள்ள விடுறேன். ஆனா இது வேற சரக்கு பிள்ளைப்பா, இது கிளவி விட்டு மூத்திரம் போல. அட ஏங்க கொஞ்சம் இங்க என்ன சொல்றேன்? என்ன நீங்க நீ சொல்லி விடுற. இப்போ வரட்டும் பாரு பாப்போம். இந்த பொம்பளை பிள்ளைக்கு தெரியல, நீ சொல்லி விடுறேன். என்னங்க நம்ம பையன் நம்மள நம்பி வந்திருக்கேன். போய் அவர் பொம்பளை இருடா சொல்லித்தரேன். எப்படிங்க மாமியார இதை எப்படி விரிக்கிறேன் நான் சொல்லித்தரேன். நம்ம மறுமையை போட்டு அமுக்குறவள இங்க இருக்க. எப்படி சொல்லி என்ன பண்ணணுமா? நீங்க அகட்டுங்க. நீங்க என்ன செய்ய பின்னாடி அந்த மாதிரி பொசிஷனா தூக்குங்க. இப்ப தூக்குங்க. எங்க அப்பதான் உங்களுக்கு சௌரியமா இருக்குமோ? நீ வாடா. கிறுக்கு பேல அட மானங்கிட்ட பேலையில அறிவு சூடு சுரண்ட வெக்கமானவங்க இருக்கான்னு கேக்குறேன். ஒரு சபை நாகரிகம் மேடை நாகரிகம் தெரியாம அது இவ்வளவு லைட் போட்டு உனக்கு ஆம்பளை தானே. நான் தண்ணி ஓட்டிருக்கேன், நீ பேசுற. உண்மையாலுமே நீ தண்ணி போட்ட மாதிரி தான் இருக்கேன். நான் தண்ணி ஓட்டிருக்கேன். தண்ணி போட்டிருக்கேன். இந்த உலகத்துல கொடுத்து வச்சது நாங்க தான். எப்படி சொல்றியா? எனக்கு விஷயம் தெரியல. என்னங்க விவசாய வேலை பார்க்கும் போது பூச்சி கடிச்சு ஏதோ இறந்து போயிட்டா காசு கிடைக்குமா? கிடைக்காது. கட்டட வேலை பார்க்கறப்ப மேல இருந்து கீழே விழுந்து கால் உடைஞ்சா காசு கிடைக்காது. சாராயம் குடிச்சு சாவு 10 லட்சம் ரூபா. ஓஹோ, நம்பருப்பு ஏங்க கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே. என்ன எப்ப எனக்கு 10 லட்சம் வாங்கி தருவீங்க? என்ன மாதிரி தரணும்? என்னங்க நீங்க தான் சொன்னீங்க. நான் ஜாபம் நீ காசு வாங்க. மேல இருந்து கீழே விழுந்தா காசு சோட்டா வாடி ஒரு அரேஞ்ச் பண்ணு. உண்மைன்னு சொல்லிட்டு என்னடா? என்ன குடியார பேல? ஒரு பொம்பளை ஆம்பளை மாதிரி வந்து பேசு. என்னடா? ஐயோ 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 ஐயடா. வேல கை வச்சிருக்காரு. ஐயோ 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 தென்பாண்டி சீமையில் தேரோடு மீது இல்ல மான் போல வந்தவன் யாரடிச்சாரோ. அந்த பொம்பளை போட்டு அடிக்கும் போது வந்து குறிக்க வந்து தடுக்க முடியல. துப்பு கட்ட நாயி பாட்டு பாடுற சொப்பா இதோ வர்க்கமாங்க. அடா நீ ஒரு மனுஷனா? இது ஆம்பளை இருக்குன்றதா? இருமா பேச்சற பேச்சு பண்ணி ஆம்பளைக்கு மரியாதை பேச நீ. நான் என்னமா இருமா இருமா பெண்களுக்கு என்னமா மரியாதை? நாங்கள் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறோமா? இது என்ன நாடு தெரியுமா? தாய் நாடு. எங்காவது சித்தப்பா நாடு பெரியப்பா நாடுன்னு இருக்கா? பேசுற மொழி தாய் மொழி, மாமா மொழி, மச்சா மொழின்னு வச்சிருக்காங்களா? இல்ல. அதை விட ஒரு பஸ்ல போ, பெண்கள் உட்கார்ற சீட்ல அழகா எழுதிருக்கோம் பூவையர் வளைகரங்கள் பெண்கள் மகளிர்னு. ஆம்பளை பக்கத்துலையும் பாரு, புகைப்பிடிக்காதீர், செருப்பு கட்டு அடிப்போம், உங்க லட்சணம் திருடு ஜாக்கிரதை, ஊனமுற்ற இருக்கிறாங்க. லூசி போயிடா அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் பண்ணுது. என்ன துரோகம் பண்ணுது? ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி புள்ள பத்துக்கிட்டா 18,000 ரூபாய் காசு கொடுக்குறேன். இப்ப 22,000 தர்றாங்க. நான் கேட்கிறேன், புள்ள பத்த உங்களுக்கு 22,000 கொடுக்கல, புள்ள கொடுத்த எங்களுக்கு ஒரு 2,000 கொடுத்தா நான் குறைச்சு போயிருமா? சபாசியா, உண்மையுமே நீ சரியா பேசுறீங்க. அன்பர்க்கம் கைத்தல எல்லாம் கைத்தருங்க. அப்படி கைத்தருங்க. உழைக்கிறோமா இல்லையா? கைத்தருங்க. நாங்க எங்களை பொறுத்தவரை நீங்க கை தட்டி எங்களுக்கு உற்சாகப்படுத்தினாவே போதும். எவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்க. ஏங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்கு 22,000 பணம் வர்றத பத்தி உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கீங்க. ஆமா வருத்தப்படுறோம். நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. எங்க பெட்டிகளோட இப்போ உங்களுக்கு 3000 தர ஆரம்பிச்சாங்க. ஆமா என்னமா சொல்ற? ஏன் நம்ம பப்புனு காத்துல வாங்கிட்டாப்ல, உனக்கு தெரியலையா? அத படுவாய் போய் காசு கிடைக்கல சொல்ல மாட்டேங்கிறேன். ஐயா நம்ம பப்புனு கார்த்திகை போன மாசம் தான் வாங்கி கொடுத்தேன். என்ன அதை வாங்கி தரணும் ஓன்னு அழுக ஆரம்பிச்சான். எவ்வளவு காசு? 3000 ரூபாய். 3000 பணம் மட்டும் தரல. போய் ஆப்பிள், ஆரஞ்சு, சப்போட்டா அடிபடி பைத்தியக்காரி. என்னது அது எது கொடுக்குறாங்க? நரம்ப பிடிச்சி அறுத்து போட்டு உள்ள வெக்காரங்க கொடுக்குறேன்.
அந்த ஆப்பிள் ஆரஞ்சு எதுக்குமா? ரத்த ஊறுறதுக்கு. அங்கதான் பாம்பு செத்து போச்சே. இனி ஊருனா என்ன ஊராட்டி. எங்களுக்கு மட்டும் பணம் வருதுன்னு ரொம்ப வயிற்றுஞ்சு பேசி வாங்கி தரணும்ல. சாமியே இல்லாதவங்களுக்கு பூஜாரி போட்டு மணி ஆண்டாக பேசி இருக்கிறேன். ஆமா ஒரு பெண்மை தானே. கண்டிப்பா. இங்க நான் கேக்குறேன், கேளுங்க. பொம்பளை பிள்ளைங்க எப்படி தெரியுமா இருக்கணுமா? பாவாடை தாவணி இருப்பா, இது வேற கட்டிக்க. நீ மேல இந்த ட்ரவுசர் போட்டு வராத. பொம்பளை பிள்ளை பாவாடை தாவணி கட்டி இந்த தாவணி இப்படி எடுத்து போட்டு வீதியில நடந்து வரப்ப எப்படி தெரியுமா வரணுமா? எப்படி? அப்படி அடக்க கொடுக்குமா. தலை குனிந்து வாரவள் பெண் எப்படி தலை குனிஞ்சு வரணும் தெரியுமா? நீங்க வாசியானா? நீங்க வாசியானா? அதான் வாசிக்கா. அப்படி வெக்கப்படணும். எங்க பொம்பளை மாதிரி நடந்தா பாப்பா. ஏப்பா பொம்பளை எங்களை மாதிரியே நீ நடந்துகிட்டு நீங்க எங்களே நடந்து சொன்னா அப்ப எங்களுக்கு தெரியாம இருக்குமா? மீனு குஞ்சுக்கு நீச்ச பழக்கி விடுற மாதிரி. இப்பாட்டி ஒரு லட்சணத்தை இப்ப பாரு நம்மள. மாமியாரே உங்களுக்காண்டி வாசிக்கிறேன். என்ன நான் எப்படி நடந்து வரேன்? இது என்ன மஞ்சள் மாடா வீது கூட்டு மாதிரி எப்படி இது கூட பரவாயில்லமா? பெண்கள் எப்படி தெரியுமா இருக்கணுமா? எப்படி? ஒரு பெண்ணோட தோள்பட்ட விரிஞ்சு இருக்கணும், இடுப்பு சிறுத்து இருக்கணும், இந்த இடம் பெருசா இருக்கணும். ஏன்னா 8 வடிவில் இருக்கணும் ஒரு பெண்ணோட உடம்பு. பிள்ளைய பெத்து தூக்கி இடுப்புல வச்சா அவன் சேர்ல உட்கார மாதிரி கப்பக்குன்னு உட்காரணும். இன்னைக்கு அப்படியா இருக்கிறிய? கண்ட அருமாதிரி தின்னுட்டு பலூன் மாதிரி இருக்கிற. தூக்கி வச்சா வலிக்கி எடுக்க கீழே விழுகிறேன். பரவாயில்ல, தாலாட்டு பாடுவாங்கம்மா. எங்க அப்பத்தாலா அவ்வளவு அழகா தாலாட்டு பாடும். எப்படி? ஏன் ஆறாரோ ஆறிராரோ ஆறாரோ ஆறு அப்படி பாடினாங்க. இன்னைக்கு தாலாட்ட பாரிய பிள்ளைய தொட்டிகளை தூக்கி போட்டுக்கிட்டு அவன் அதோட தொட்டியை திறந்து தாயை புண்ணியவதி நானே தூங்கிறேங்கிறேன். பிள்ளைய கூட கொண்டுகிட்டு இருக்கிறீங்க. நீங்க என்ன தப்பு? இந்த அளவுக்கு அறிவா பேசுறீங்களா? முத நாங்க யார் தெரியுமா? பாட்டு பாடி ஆட்டு பாடி பண்ணக்கூடிய பொண்ணு நான் சொல்லியல்ல. தண்ணி போட்டு குடிகாரன் நீ சொன்னீங்கல்ல. மச்சான் வாடா அண்ணே, நீ வாடா எந்திரல எல்லாம் வா. நாங்க நண்பர்கள் 3 பேர் சேர்ந்து ஒன்னா குடிச்சோம்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்போங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். நீ எப்படி எப்ப பாரு நீங்க எல்லாம் அந்த தண்ணியை போட்டு போட்டு ஒருத்தர் அடிச்சுட்டு தெரியுது. எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறேன். அண்ணே உண்மையுமே சூப்பரா இருக்கு. மேய்ச்சிட்டு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன நிஜமே எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலண்ணே. ஓ இல்லண்ணே, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அடுத்த பிறவில இருந்து நம்ம 2 புருஷன் முன்னாடியா வரணும்னு சொல்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஆவணி முடியட்டும், புரட்டாசியில கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுக்கு ஆமா தானா? பாட்டில் எப்படி ஓபன் பண்ண தெரியுமா உனக்கு? ஆளு கொஞ்சம் ஊத்துறேன். இந்த மூத்திரத்தை குடிக்கிறது எப்படி கையை ஆடுதுடா. இருடா இருமச்சா இருடா 3 அளவையும் கரெக்டா பாக்கட்டா. எப்படா பாப்பா சொல்றேன் வாழ சொல்றே. என்னடா இதுக்கே அன்னைக்கு என் தம்பி காரிக்கிட்டே துப்பி இதுல கொடுத்தேன்.
சாப்பிட்டியா மச்சா? அடா. டேய் சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன்டா. ஏய் ஏடா டேய் நீங்க மட்டும் நான் பார்த்தேன், அளவு பார்த்தேன். எங்கடா மீதி எங்கடா? டேய் நீ நான் உள்ளதான் கொடுத்தேன். ஒன்னா வாங்கி கொடுத்தது யாரா? யாரு நீ வாங்க? டேய் நான் சொன்னேனா இல்லடா? நான் வாங்கிட்டேன்னு சொன்னேனா இல்லடா? ஏண்டா நீ சரக்கு வாங்கி கொடுத்துட்டு எங்கடா நீ வந்து இது பண்ணுவீடா நீ? ஏண்டா பாப்பல ஒழுங்கா நாங்க உண்டு எங்க வேலை உண்டுங்க. சரக்கு மேல வாங்கி கொடுத்து சண்டை இருக்கிறேன் நீனு பாப்பல. இனிமேல் இந்த ஏரியா பக்கத்தை பார்க்க கூடாது. பூதி சரக்கு வாங்கி கொடுத்துட்டு இந்த ட்ரவுசர் எங்க வாங்கிட்டு வந்தது? அம்மா டவுச்சரை கிழிச்சிட்டாயம்மா. இப்ப தெரியுது உங்களுக்கு? இவங்களை கூட்டி கொண்டு வாங்கி கொடுத்ததுக்கு பைய போச்சு. ஐயா யார் தவிரமா வியாபாரத்தை சொல்ல வந்தவர் பொறுத்துக்கே சொந்த பழம் இது தேரட்ட இன்னைக்கு பழம் வந்த பழம் இது தேரட்ட இன்னைக்கு பழம் இது எல்லாரும் வாங்க பழம் ஆட பக்கத்து பிறந்த பழம் எத்தனை பேருக்கு அந்த பழம் பாத்தியா? எத்தனை பார்த்ததுல எம்மாத்திட்ட பாத்தியா? கேக்கறக்கம்மா முடிச்சு வைக்க வாட்டம்மா. இருக்குது இப்ப பாத்தீங்களா எப்படி ஆம்பளோட குணங்கள் இதுதான். ஆமாங்க. என்னதான் இருந்தாலும் பெண்கள் அடிச்சுக்கிட்டாலும் ஒற்றுமை ஆயிருவான். ஆனா ஆம்பளைய இத குடிக்கிறதுக்கு படுத்துக்கிட்டு பாக்குறீங்க, சரியா இருக்குதா சரியா இல்லையா? இல்லங்க சரக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க மட்டும் அதிகமா வச்சுக்கிட்டு. இந்த சரக்கோட விலை என்ன? இது வந்து 220 ரூபா. 220 ரூபா போட்டு கப்பு எவ்வளவு வாங்குனீங்க? கப்பு 5 ரூபா. கப்பு 220 225 ரூபா. நக்குறதுக்கு என்ன ஒண்ணுமே வாங்கலையா? நீ இருக்கல அடிக்கருமேக கூந்தலுக்கு கருமேக கூந்தலுக்கு கால் கொடுத்து சத்தத்துக்கும் வடிவான வடிவழகி நிலா குட்டி வான்மகில் வான் சகாயில் மேல நிறைய ஆட்டம்லாம் இருக்கு. அங்கே இடி முழங்குது முகர கட்டையப்பார் எனக்கு வேணாம்டா. குட்டியை விட்டுட்டு பொட்டி மேல ஏறிக்கிட்டு என்னடா அது? உடுக்கு போல இருக்கு இடுப்பு இந்த ஓரத்துக்கு நான் தாரே துடுப்பு. உடுக்கு போல இருக்கு இடுப்பு ஆரோ கோளாறு என்ன செக்க சவதவளை சவத்தியம்மா அப்பனு தேவையில்லைங்கிறேன். ஆடுறா என்னடா ஆட்டம் கட்டி ஆடுறீங்க? எரும மாட்டு பேர்ல நாடகத்து போட்டு கூட்டியாதுனால அடிச்சு கொன்றிய. மச்சான் இந்தா மச்சான் பத்திரமா வச்சிரு மச்சான். ஏய் என்ன மூணு வச்சு இல்லாம இருக்க? எல்லாம் அப்படிதான் மாறிட்டாங்க. அட அட இங்க பாரு. ஏய் நிக்கிற கர மாதிரியா இருக்குடா. அப்படியா? எனக்கு தோலா தேகே சானா சேனோ. ஏன்டா பாட்ட கிடக்குற? ஏடா பாருண்டாரா. तुझे देखा तो है जाना सनम यार होता ये दीवाना सनम. तुझे देखा இந்த பிள்ளை கூட ட்வீட்டர் அந்த பிள்ளை கற்பழிக்க பாக்குற. காதல் பண்ணிட்டு இருக்கையா? வண்டியில நல்ல வரும் வண்டியில நல்ல வரும். எனக்கு இந்த பஞ்சு மிட்டாய் வேணும். வண்டியில நல்ல வரும் வண்டியில நல்ல
ஆமா சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்தி சேர்த்து வச்சுக்க சந்தன பொட்டுமே வச்சுக்க சந்தன பொட்டுமே வச்சுக்க எச்சரிக்கை கொட்டுக்குள்ள எங்கன வராரு சோலையில தோட்டம் இல்ல நாம் போறோம் அந்த நாடு சொல்லும்படி ஏதும் இல்ல கரடு புஞ்ச காடு மரணனோட மனசு வச்சா வயலுக்கு நல்ல பாடு மடவர எல்லாம் வருத்தம் தானே எங்களுக்கெல்லாம் கூறு சோலையில 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 நாம் போறோம் அந்த நாடு சொல்லும்படி ஏதும் இல்ல கரடு புஞ்ச காடு தந்தானா தான தந்தன தந்தானா உசரண உசரி நீ ஓரம் உசரண உசரி வரதர உசாரி மச்சா அடே வாங்கனே வாங்க இங்கே டான்ஸராக எடுத்துக்கூடிய அருமை சகோதரி வி அனிதா அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் இங்கு பப்பனாக நிறுத்திக் கொண்டிருக்கும் அருமை தம்பி தமிழ்வேந்தன் அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை பற்றி கோரிக்கப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து போலாரம் சூடு கொண்டக்கூடிய மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியர்களுக்கும் இலங்கை நற்பணி மன்றத்தார்களுக்கும் மகளிர் மன்றத்தார்களுக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றி நன்றிகளது வணக்கம் வணக்கம். மாப்பிள கண்ணுல ஊசி எடுக்க போறேன்டா. கண்ணுல ஊசி எடுக்க போறேன். எங்க அப்ப வருமா? எது? கண்ணுல ஊசி எடுத்தா ரத்தம் கிட்ட வருமானு கேட்டேன். கோயில்ல போய் வேண்டிக்க கிருஷ்ணர் கோயில்ல நல்ல எண்ணம்ல உனக்கு. கண்ணுல ஊசி எடுக்கிறேன். எங்க எடுங்க? கருமாறி உனக்காக முளப்பாரி அழகாக கட்டுப்பட்டு காவலுக்கு உண்டாக்கினோம். ஓ கால தொட்டு பூ போட்டு நீராடினோம். கருமாறி உனக்காக முளப்பாரி அழகாக கட்டுப்பட்டு காவலுக்கு உண்டா
இருக்கிறது அதாப்பா நான் தானே யாரு சாமி கடப்பார முனி கடப்பார முனி இந்த நேரத்துக்கு இங்க எதுக்கு வந்து வரீங்க இறங்கிருச்சுப்பா சாமி கண்டிப்பா கண்டிப்பா அவன் ஜாமியை சூடத்தை வச்சு கொடுத்துறேன் நீ வீதி அள்ளி கொட்டுற நல்ல எண்ணம்டா உங்களுக்கு நாளைக்கெல்லாம் அறுவல் இருந்து அறுக்க போறாங்க பாத்துக்க தீர்த்தக்கார மாரியம்மா தீர்த்தக்கார மாரியம்மா. என்ன தம்பி இந்த கிடக்குற ஐயோ 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 என்ன என்னாச்சு என்னாச்சு இது? ஹைஜா சரி 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 பார்த்துக்கோ பார்த்து நாளைக்கு நாளைக்கு என்னடா பிரச்சனை அப்பா என்னடா இல்லை ஒன்றும் இல்லை என்ன பிரச்சனை ஆட ஒன்றும் இல்லை எடுக்கவியா அடிச்சுடா அடிச்சுடா கருமா ஐயோ என்னாச்சு அப்படியா சரி ஜோரா கை திருக்கனே சிவகாசி ரதியே சிரிக்கின்ற ரதியே நான் என்ன காலம் பார்த்தது தாயே நீ என்னைக்குமே சதியராயே பரவாயில்ல ரொம்ப அருமையா ஆடுறீங்க நம்ம போலாமா எங்க காதல் பண்ணலாம் இன்னும் நாலு குத்து குத்தமா அந்த கிளப்பிட்டாங்க இவனு வர்றானா போடு சரி அவனையும் கூட்டிட்டு வாங்க ஏய், காதல் பண்ண போறேன் வாப்பா ஆடணுமா ஹலோ நீ ட்வீட் பண்ணுறீங்க சரி ட்வீட் பண்ணுவோம் ஏமா உங்க மேல என் மேல எனக்கு காதல் எப்படியாப்பட்ட காதல் எப்படி காதல் தெரியுமா இங்கே சொல்லுங்க இளங்கிளியே இளங்கிளியே என்னை தாளாட்டு விசையே உன்னை பாராத நாள் இல்லையே அடிக்கண்ணம்மா பாராத நாள் இல்லையே இளங்கிளியே என்னை தாளாட்டு விசையே உன்னை பாராத நாள் இல்லையே அடிக்கண்ணம்மா பாராத நாள் இல்லையே
வந்த காதல் மறி கொழுந்தி அவன் மீன் குழம்பு ஊற்றி விட்டு மறிக்குழம்பா சிக்கன் சாப்பிட்டீங்கல்ல உடனே கேட்காத மறி கொழுந்தி மல்லிய பூவி மாமா மக பிடிக்கலையா தண்டுபடுறா அதுதான் தண்டுபட்டு மறி கொழுந்தி மல்லிய பூவி மறி கொழுந்தி மல்லிய பூவி மாமா மக பிடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ மஞ்ச வர வழியிலையா வந்து நீ மறி கொழுந்தி சொக்கனும் தன்னார வச்சதில என்னமும் உண்டாச்சு நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னால ஆக வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால சொல்லு சொல்லு ஓ மஞ்ச வர வழியிலையா வந்து நீ மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்ச வர வழியிலையா வந்து தம்பி தம்பி என் ஆறுயிரி கட்டி கரும்பே கனியமுதி அண்ணே அவ்வளோதான் ரொம்ப சந்தோஷம்ண்ணே தம்பி கண்ணை திறந்துக்கிட்டு காதல் பண்றப்பவே கிளம்பி போயிருதுப்பா ஓட்டுனே இதுல வேற கண்ணை மூடிட்டு காதல் பண்ணா இப்படிதாப்பா அந்த புள்ள போயிருச்சு நான் கவலைப்பட மாட்டேனே தெருவில் கண்டவளை நேசிப்பதை விட 10 மாதம் நம்மளை கருவிட கொண்ட தாயை தான் நேசிக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளை முதல் காதலிக்கிறது நம்மளோட அம்மா தான் ஒவ்வொரு மாதமும் தொட்டு பார்த்து அணுவணுமாக ரசித்து ஈக்கடிக்காமல் இரும்பு கடிக்காமல் பெற்றெடுத்து வளர்த்து அந்த தாய் மேலே தான் காதல் இருக்கணும் இந்த உலகத்திலே நமக்கு துரோகம் நினைக்காதது 2 பேர் தானே நம்மளை பெற்றெடுத்த அப்பா அம்மா மட்டும்தான் கூட பிறந்த அண்ணன் கூட பொண்டாட்டி பேச்சை கேட்டு அருவா எடுத்து வெட்ட வருவேன் வந்துட்டேன் வருவேன் என்ன அதனால் என் தாய்மையில் உள்ள காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா இதுக்கு முன்னால் உங்கள் குழந்தைகளை நீங்கள் என்ன வேணாலும் படிக்க வைக்கலாம் அதோடு சேர்த்து நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயத்தை சொல்லிக் கொடுத்து வளங்க ஏன்னா வருங்கால சந்ததிகளுக்கு நல்ல உணவையாவது கொடுத்து வச்சுட்டு போவோம் இருக்க எல்லா நிலங்களும் விளை நிலங்கள்லாம் வெட்டி வீடு கட்டியாச்சு நல்ல உணவை கொடுத்துட்டு போங்க இனிமேலும் விளை நிலங்களில் வீடு கட்ட வேண்டாம் ஏன்னா நீங்கள் வீட்டை கட்டிட்டு மாடியில் கத்திரிக்காய் தோட்டம் போட்டேன் தக்காளி தோட்டம் போட்டேன் வெண்டைக்காய் தோட்டம் போட்டேன்னு சொல்லலாம் இதே மாடியில் நீங்கள் நெல் விளைய வைக்க முடியாது கரும்பு விளைய வைக்க முடியாது சோளம் விளைய வைக்க முடியாது மனிதன் உயிர் வாழ கஞ்சி தேவை எத்தனை ஜி 4G 5G என எத்தனையோ விஞ்ஞானோடு வந்தாலும் மனிதனுக்கு கஞ்சி தேவை அதனால் விவசாயத்தை சொல்லிக் கொடுத்து வழங்க என்பதை உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டு அதுபோல் நம் தமிழ் பண்பாடு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டி போகிறப்ப விளக்கு ஏற்றி
அந்த பொண்ணு குடும்பத்தை பார்த்துக்கிறதா நல்லது. எந்த பண்பாடும் தெரியல, பிறந்த நாளுக்கு நீங்கள் விளக்க அணைக்க சொல்லி கேட்க விட்டுறீங்க, அது வேண்டாம். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நினைவாக ஒவ்வொரு மரத்தை நட்டு வைங்க. அது பின்னால் நம் சந்ததிக்கு நல்ல காற்றை கொடுக்கும், மழை நீரை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என் தாய்மையில் உள்ள காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? நன்றி நன்றி நன்றி. ஊஞ்சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தோழி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோவட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஏ அப்பா அப்பா உன்னை போல யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை. ஓ கை வீரலை புடிச்சு நடந்த காலம் மறக்கல. 10 மாதம் தாய் சுமந்தா மொத்தத்தையும் நீ சுமந்த. 10 மாதம் தாய் சுமந்தா மொத்தத்தையும் நீ சுமந்த. நித்தரத்த வேர்வை சிந்தி உழைச்ச சாமி நீ. ஆதரவா நீ இருந்த ஆழமரம் போலிருந்த. தாடி வீச வச்சு வந்த தாயினி அப்பா. ஆத்தா ஊஞ்சேல அந்த ஆகாயத்தை போல. ஆத்தா ஊஞ்சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆப்பிள மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும். செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தாவும் கேளே இடுப்புழகட்டிக்கிட்டு நீச்சல் பழகியதும் ஓசேரதாரே வண்ண போஞ்சோரதாரே. இடுப்புழகட்டிக்கிட்டு நீச்சல்